ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மைசூர் போண்டா நம்ம டீ டைமுக்கு செய்ய போகிறோம். அந்த போண்டா வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செய்யக்கூடியதான சூப்பரான போண்டாவை நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாம். இப்போ வந்து மாவு பசைகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப்பு வந்து மோர். இது வந்து ரொம்ப எப்படி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எடுத்த உள்ள மோர் வேணுங்கிறது, நேற்று உள்ள மோர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு கப் மோர் எடுத்திருக்கேன் பாருங்கள். ஒரே ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், அந்த வெங்காயத்தை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் அதையும் அது கூட போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அது கூட போட்டுக்கோங்க. சின்ன பீஸ் இஞ்சி, அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 துண்டு தேங்காய், அதாவது 2 துண்டு கிடையாது, 2 ஸ்பூன் இருக்கும் தேங்காவை வந்து துருவி வச்சுருக்கேன், அந்த தேங்காய் துருவிலையும் நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக அதாவது கருவேப்பிலையும் கொத்தமல்லி அது இல்லை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே உப்பும் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு இப்போ சால்ட் எடுத்து போட்டுக்கலாம். போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மாவு போட போகிறோம், அதுக்கு முன்னாலே இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவு, கூடவே 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு வந்து 1/4 கப் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தண்ணி ஊற்ற வேண்டாம். வடைக்கெலாம் நம்ம எப்படி பிசைவோம் அது மாதிரி நல்லா மோர் இருக்கிறதுனால அதிலே போட்டு முதல்ல பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். முதல்ல வெறுமையாக பிசைங்க. இப்போ இந்த திக்னஸில் நமக்கு இருக்குது. நான் தண்ணியே ஊற்றலை, ஒரு 2 ஸ்பூன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி திரும்ப நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து நல்ல மாவு பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாவை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் சட்னி நம்ம அரைச்சிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஊறட்டும். இப்போ கொஞ்சம் மாவு ஊற டைமில் நம்ம வந்து ஒரு சட்னி அரைச்சிடலாம். இப்போ நம்ம தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறேன். நான் எங்கள் வீட்டு மெத்தடில் எப்போவுமே நம்ம அரைக்கிறது தான். தேங்காய் வந்து நீங்கள் 1 துண்டோ 2 துண்டோ உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை. நான் வந்து ஒரு 3 பச்சை மிளகா போடுறேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரே ஒரு பீஸ் இஞ்சி, இந்த மாதிரி சின்ன பீஸ் இஞ்சி போட்டுக்கோங்க. அது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அதே மாதிரி கூடவே ஒரு 3 சின்ன வெங்காயத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, போட்டுக்கோங்க. போட்டு மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரே ஒரு சின்ன தாளிப்பு கொடுக்குறோம், அவ்வளோதான். எண்ணெய் வந்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் போண்டா போடுறதுக்கும் எண்ணெய் ரெடி பண்ணிவிட்டு சூடு பண்ணியாச்சு. நம்ம காஃபிக்கும் பால் அடுப்பில் வச்சாச்சு. நிறைய பேர் வந்து முதல்லையே நீங்கள் மிக்ஸி அரைக்கும் போதே உப்பு போட்டுருவாங்க. நான் வந்து கடைசியில் தான் உப்பு போடுவேன். ஸோ உப்பு போட்டாச்சு. இப்போ தாளிப்பு மட்டும் ரெடி பண்ணி ஊற்றிடலாம். கடுகு போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகாய் வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி போடல, வெறும் கடுகும் கருவேப்பிலை மட்டும் தான் போடுறேன். கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கிறேன், கருவேப்பிலை உள்ளே போட்டுக்கலாம். அவ்வளோதான், எடுத்து ஊற்றிட வேண்டியது. நம்மளுடைய சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம போண்டா போட போகிறோம். இந்த பாத்திரத்தை எடுத்து கடாயை இங்கே மாற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே இது நல்லா வந்து சூடாகட்டும். ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்து இந்த மாவு கூட நம்ம ஊற்றுறோம். இதை ரெடி பண்ணியாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு 2 ஸ்பூனுக்கான எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துகிட்டு இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம். போதும். ஊற்றிட்டு கையை விட்டுறாதீங்க டக்குன்னு. இன்றைக்கி கிளாட் ஃபேஷனில் பார்த்தீங்கன்னா நான் கட்டின மாதிரி சாரீஸ் போக நிறைய சாரீஸ் வந்து நம்ம இன்றைக்கி போட்டிருக்கோம். இந்த சாரீக்கு ஆக்சுவலாக இந்த ப்ளவுஸ் கிடையாது, ப்ளவுஸ் வந்து வேறு, அதையும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ப்ளவுஸும் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாராவது உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா சாரீ இதில் நிறைய மாடல்ஸ் நிறையவே இருக்குது, இன்றைக்கி நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ ஓப்பன் வீடியோ வந்து கிளாட் ஃபேஷனில் மார்னிங் 9 o'clock வரும். அந்த ஓப்பன் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய ஆர்டர்ஸை www.gladfashion.ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு, நம்ம போட்டலாம்.
கொஞ்சம் மீடியம் வச்சுக்கோ. பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு நமக்கு வந்திருக்கு பார்த்தீங்களா? சூப்பரான பாருங்க நம்ம போண்டா ரெடி ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் நம்ம போட்டலாம். போட்டு முடிச்சுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாம். நீங்கள் போட்ட உடனே நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் வந்து ஃப்ளஃபியாக வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சோண்டு சோடா உப்பு போட்டுக்கோங்க. அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு ஃப்ளஃபி ஆயிரும். நம்ம எல்லா போண்டாவுமே போட்டு எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா 1 கப்பு தான் நம்ம வந்து மைதா மாவு எடுத்திருந்தோம். அதுக்கு இத்தனை போண்டா வந்திருக்கு. இதில் 2 போண்டா நாங்கள் டேஸ்ட் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து உங்களுக்காக ஒரு தடவை டேஸ்ட் பார்க்க போகிறோம். பாருங்க காஃபி போட்டோமா? எவ்வளோ ஒரு சாஃப்டாக எப்படி இருக்குன்னு. இது என்னன்னா ஒன்று சொல்கிறேன், நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா மைதா மாவில் ஏன் பண்ணீங்க, மைதா மாவு கெடுதி அப்படிலாம் சொல்லுவீங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வெளியிலலாம் போனோம்னா பிள்ளைங்களுக்கு பரோட்டா அதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம். வெளியில் மேக்ஸிமம் எல்லாமே இப்போ நம்ம வந்து கேக் சாப்பிட்றோம், எல்லாமே நமக்கு மைதா மாவில் தான் செஞ்சுருக்கு. ஸோ ஒரு நாள் நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்யும்போது ஒன்றுமே நமக்கு ஹெல்த் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட் எனக்கு வரும்னு எனக்கு தெரியும். அதனால் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு ப்ரிகாஷனாக சொல்லிட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம செஞ்ச சட்னி கூட சாப்பிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கு. இப்படி சாப்பிட்டு இந்த மாதிரி காஃபி குடிங்க, ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகேபி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.